ஓம் சாந்தி. 15/5/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த உலகம் சுடுகாடாகப் போகிறது. ஆகையினால் இதன் மீது உங்களுடைய மனதை செலுத்தாதீர்கள். பரிஸ்தானம், அதாவது சொர்க்கத்தை நினைவு செய்யுங்கள். கேள்வி: ஏழை குழந்தைகளாகிய உங்களைப் போன்று அதிர்ஷ்டசாலிகள் உலகத்தில் யாருமே இல்லை, ஏன்? பதில்: ஏனென்றால் நீங்கள் ஏழை குழந்தைகள்தான் நேரடியாக தந்தையினுடையவர்களாக மாறியிருக்கிறீர்கள். அவர் மூலமாக சத்கதிக்கான ஆஸ்தி கிடைக்கிறது. ஏழை குழந்தைகள்தான் படிக்கிறீர்கள். பணக்கார குழந்தைகள் சிறிது படித்தாலும் அவர்களுக்கு பாபாவின் நினைவு இருப்பது கடினமாக இருக்கும். உங்களுக்கு கடைசியில் பாபாவின் நினைவு தவிர வேறு எந்த நினைவும் வராது. ஆகவே நீங்கள் அனைவரையும் விட அதிர்ஷ்டசாலிகள். பாடல்: இதயத்தின் துணை உடைந்து போகக்கூடாது. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு தந்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். மேலும் குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், இந்த உலகம் இப்போது சுடுகாடாக மாறப்போகிறது என்று. முதலில் இந்த உலகம் பரிஸ்தானமாக, அதாவது சொர்க்கமாக இருந்தது. இப்போது பழையதாகிவிட்டது. ஆகையினால் இதை சுடுகாடு என்று கூறுகிறார்கள். அனைத்தும் சவக்குழிக்குள் செல்ல போகிறது. பழைய பொருட்கள் சவக்குழியில் செல்லும், அதாவது மண்ணோடு மண்ணாக கலந்துவிடும். குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் ஒவ்வொரு அடியிலும் மன்மனாபவ என்பது இருக்க வேண்டும். தந்தையினுடைய நினைவில் இருப்பதால் தான் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களாக மாறுவீர்கள். பாபா இன்னைக்கு முரளியில பரிஸ்தானம், அதாவது பரிகள் வாழக்கூடிய உலகம், அதை தான் பரிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். அதே போல பரிஸ்தானி, அந்த சொர்க்கத்தில் பரிகள் வாழக்கூடிய உலகத்தில் வசிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற மாதிரி பாபா சொல்லியிருக்காங்க. அப்போ தந்தையினுடைய நினைவில் இருப்பதன் மூலமாகத்தான் நாம பரிஸ்தானத்திற்கு செல்ல முடியும், அந்த பரிஸ்தானத்தில் வசிக்கக்கூடியவர்களாக மாற முடியும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. பாரதம் பரிஸ்தானமாக இருந்தது, மற்ற கண்டங்கள் பரிஸ்தானமாக மாறுவது கிடையாது. இது மாயா ராவணனுடைய பகட்டாக இருக்கிறது. பொய்யான மாயை, பொய்யான உலகம் அல்லவா? காந்திஜி கூட சொல்லிக் கொண்டிருந்தார், புதிய உலகம், ராமராஜ்யம் வேண்டும், பரிஸ்தானம் வேண்டும் என்று. எவ்வளவு பெரிய பெரிய கட்டடங்கள், நீரூற்றுக்கள் போன்றவைகளை உருவாக்குகின்றார்கள். இதற்கு செயற்கையான சொர்க்கம் என்று கூறப்படுகிறது. இது அல்ப காலத்திற்காக. உங்களுக்கு தெரியும், இதனுடைய பெயர் சொர்க்கம் கிடையாது, இதற்கு பெயர் நரகம். நரகத்தின் ஒரு ஷோ ஆகும். இது அல்ப காலத்தினுடைய ஷோ. ஷோ அப்படின்னா சும்மா பார்க்கறது, அவ்வளவுதான். இப்போது அனைத்தும் முடிய போகிறது. ஒரு சாந்திதாமத்தை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். அனைத்து மனிதர்களும் அமைதியை தேடுகிறார்கள். எங்கிருந்து அமைதி கிடைக்கும் என்று தேடுகிறார்கள். இப்போது இந்த கேள்வியானது முழு உலகத்திற்கானது. உலகத்தில் அமைதியை எப்படி கொண்டு வருவது என்று. வாஸ்தவத்தில் நாம் அனைவரும் சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. குழந்தைகளாகிய உங்களை தினமும் புத்துணர்ச்சி அடைய வைக்கிறார். தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். அனைவரும் ஒரு தந்தையினுடைய குழந்தைகள். பின்பு ஏன் துன்பம் அடைய வேண்டும்? எல்லையற்ற தந்தையிடம் சதா சுகத்தினுடைய ஆஸ்தி கிடைக்க வேண்டும். கடைசியில் உங்களுக்கு ஒரு தந்தையை தவிர வேறு எதுவும் நினைவிற்கு வரக்கூடாது. இது சுடுகாடு என்று உங்களுக்கு தெரியும்.
இந்த தொழில் போன்றவற்றை என்ன நாம் செய்கிறோமோ அவை அனைத்தும் சிறிது காலத்திற்குத்தான் என்று புத்தியில் இருக்க வேண்டும். செல்வந்தர்கள் தர்மசாலைகளை உருவாக்குகிறார்கள். தர்மசாலையானது தீர்த்த ஸ்தானங்களில் உருவாக்கப்படுகிறது. இப்போது உங்களுடைய சென்டர் பெரியதிலும் பெரிய தீர்த்த ஸ்தலமாகும். உங்களுடைய சென்டர் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அவை பெரியதிலும் பெரிய தீர்த்தமாகும். அங்கிருந்து மனிதர்களுக்கு சுகம் சாந்தி கிடைக்கிறது. உங்களுடைய இந்த கீதா பாடசாலை பெரியதாகும். இதுதான் உங்களுடைய வருமானத்திற்கு ஆதாரமாகும். இதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய வருமானம் கிடைக்கிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இதுவும் தர்மசாலைதான். இங்கே தந்தை கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள், அப்போது ஆஸ்தி கிடைக்கும் என்று. இப்போது எல்லையற்ற தந்தையிடமிருந்து உங்களுக்கு அழியாத ஞான ரத்தினங்களுடைய கஜானா கிடைக்கிறது. கும்ப மேளாவில் கங்கையில் குளிப்பதற்காக அனைவரும் அதிகமாக செல்கிறார்கள். நாம் தூய்மையாகி விடுவோம் என்று நினைக்கிறார்கள். உண்மையிலேயே கும்ப மேளா இதுதான். அந்த திருவிழா ஜன்ம ஜன்மாந்திரமாக செய்து கொண்டே வந்தீர்கள். ஆனால் தந்தை கூறுகிறார், இதன் மூலமாக யாரும் வீட்டிற்கு திரும்பி செல்ல முடியாது. ஏனென்றால் எப்போது ஆத்மா தூய்மையாக மாறுமோ அப்போதுதான் செல்ல முடியும். தூய்மையற்ற நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால் அனைவருடைய சிறகுகளும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. யாருடைய கணக்கு வழக்காவது லண்டனிலோ அமெரிக்காவிலோ இருக்கிறது என்றால் உடனே பறந்து சென்றுவிடும் ஆத்மா. அதாவது யாராவது செதினம் விட்டுட்டாங்க, அப்போ அவங்களுடைய கணக்கு வழக்கு லண்டன்ல இருக்கு, அமெரிக்காவில் இருக்குன்னா உடனே ஆத்மா பறந்து போயிடும். அங்கே ஒரு நொடியில் சென்று சேர்ந்துவிடும். ஆனால் முக்தி தாமத்திற்கோ கர்மாதீத நிலை அடையும் போதுதான் செல்ல முடியும். அதுவரை இங்கேயே பிறப்பு இறப்பில் வந்து கொண்டே இருக்கும். எப்படி நாடகம் டிக் டிக் என்று நடந்து கொண்டே இருக்கிறது, ஆத்மாவும் அப்படிதான். ஒரு சொடுக்கு போட்ட உடனேயே அங்கே சென்று விடும். அப்படின்னா ஒரு செகண்ட்ல ஆத்மா அங்க போயிடும். அதைவிட வேகமான பொருள் வேறு எதுவும் இருக்க முடியாது. நம் மூலமாக தந்தை சொர்க்கத்தினுடைய ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். எப்போது வரிசை கிரமத்தில் முயற்சி கேட்டார் போல தகுதி இருக்கக்கூடியவர்களாக மாறுவீர்களோ பிறகு பழைய உலகம் அழிந்து போகும். நீங்கள் பிராமணர்கள் தேவதைகளாக மாறுவதற்காக இப்போது தகுதி இருக்கக்கூடியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் அந்த கதாபாத்திரத்தை நடித்து கொண்டிருக்கிறீர்கள். கல்பத்திற்கு பின்பு மீண்டும் நடிப்பீர்கள். நீங்கள் தூய்மையாக மாறுகிறீர்கள். தந்தையினுடைய கட்டளை, காம எதிரியை வெற்றி அடையுங்கள், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று மிகவும் சகஜமாக இருக்கிறது. நாடகத்தில் அனைத்தும் பதிவாகி இருக்கிறது. எது கடந்து சென்றதோ நொடிக்கு நொடி டிராமா ஷூட் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஷூட்டிங் நடந்திருக்கு நாடகத்தினுடையதுங்கிறார் பாபா. அனைத்தும் இப்போது ஷூட் செய்யப்பட்டது என்று கிடையாது. இது அனாதி, ஆதியும் இல்லாத அந்தியமும் இல்லாத உருவாக்கப்பட்ட நாடகமாக இருக்கிறது. எத்தனை நடிகர்கள் இருக்கிறார்களோ அனைவருடைய கதாபாத்திரமும் அழியாததாக இருக்கிறது. யாரும் மோட்சத்தை அடைய முடியாது. சந்நியாசிகள் கூறுகிறார்கள், நாம் பிரம்மத்தில் கலந்து விடுவோம் என்று. தந்தை கூறுகிறார், நீங்கள் அழியாத ஆத்மாக்கள் என்று. தந்தை கூறுகிறார், துறவற மார்க்கத்தை சார்ந்தவர்கள் ஆயுஷ்மான் பவ, தன்வான் பவ, அதாவது நீண்ட ஆயுளோடு இருங்க, செல்வந்தர்களாக இருங்க அப்படிங்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. துறவற மார்க்கத்தை சார்ந்தவங்க இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறார் பாபா. இப்போது உங்களுக்கு தெரியும் பாரதம் எவ்வளவு அழகாக இருந்தது. பிறகு தமோ பிரதானமாக மாறியே தீருகிறது. நாடகத்தினுடைய திட்டத்தின்படி அனைத்தும் நடக்கிறது.
இப்போது சங்கம யுகத்தில் உங்களுக்கு இந்த ஞானம் இருக்கிறது. தந்தை நாலேஜ்ஃபுல், ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார். இப்போது நீங்கள் மாஸ்டர் நாலேஜ்ஃபுல்லாக மாறியிருக்கிறீர்கள். வரிசை கிரமமாக தந்தையிடம் என்ன இருக்கிறதோ அதை தந்தை உங்களுக்கு கற்பிக்கிறார். நீங்களும் அனைவருக்கும் இதை கூறுகிறீர்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள், அப்போது 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி கிடைக்கும் என்று. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தானும் புத்துணர்ச்சியுடன் இருந்து பிறரையும் புத்துணர்ச்சி அடைய வைக்க வேண்டும். தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் அனைவருக்கும் நினைவை ஏற்படுத்த வேண்டும். செகண்ட் பாயிண்ட், இந்த பழைய உலகத்தில் இருந்து, இந்த சுடுகாட்டில் இருந்து மனதை நீக்கிவிட வேண்டும். சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும். தன்னை தேவதையாக மாற்றிக்கொள்ள தகுதி இருக்கக்கூடியவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வரதானம், ஈஸ்வரிய அதிகாரத்தின் மூலமாக எண்ணங்கள் மற்றும் புத்தியை ஆர்டர் படி நடத்தக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுக. எப்படி ஸ்தூலத்தில் கைகளையோ கால்களையோ முற்றிலும் சகஜமான முறையில் எங்கே வேண்டுமோ எப்படி செலுத்த வேண்டுமோ, மேலும் எப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுத்த வேண்டுமோ அவ்வாறு எண்ணம் மற்றும் புத்தியை எங்கே செலுத்த வேண்டுமோ அங்கே நீங்கள் செலுத்த முடியும். இதைதான் சொல்லப்படுகிறது ஈஸ்வரிய அதிகாரம் என்று. எப்படி வார்த்தைகளில் வருவது சகஜமாக இருக்கிறதோ அவ்வாறு வார்த்தைகளிலிருந்து கடந்து இருப்பது கூட அவ்வளவே சகஜமாக இருக்க வேண்டும். இந்த பயிற்சியின் மூலமாக சாட்சாத்கார மூர்த்தியாக மாறுவீர்கள். இந்த பயிற்சியை சகஜமாக மற்றும் நிரந்தரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அப்போது உங்களை மாஸ்டர் சர்வசக்திவான் என்று கூறுவார்கள். ஸ்லோகன், சுயஸ்திதி சக்திசாலியாக இருந்தது என்றால் சூழ்நிலைகள் அதற்கு முன்பு ஒன்றுமே கிடையாது. அவ்யக்த சமிகை, சதா ஆடாது அசையாது ஒரே சீரான மனநிலையை அனுபவம் செய்யுங்கள். உங்களுடைய ஒரே சீரான ஆடாத நிலையினுடைய அடையாள சின்னம்தான் அச்சல்கர் ஆகும். அச்சல்கர் அப்படிங்கிற கோவில் இருக்கு. மவுண்ட் அபுக்கு போனால் நம்ம மேலே போய் பார்க்கலாம். அந்த கோவில் இருக்கு. அதை பற்றி பாபா சொல்றாரு. எப்படி பாப்தாதா ஒரே சீராக இருக்கிறாரோ அதே போல குழந்தைகளும் கூட ஏகரசமாக இருக்க வேண்டும். எப்போது ஒருவருடைய ரசனையில் இருக்கிறீர்களோ அப்போது ஏகரச மனநிலை இருக்கும். ஏன் என்கிற வார்த்தையினுடைய அடையாளம் கேள்விக்குறி. அது அனைத்தையும் விட கோணலாக இருக்கும். ஏன், எதற்கு என்ற வார்த்தை நீங்கிவிடும் போது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரே சீரான மனநிலையில் நிலையாக இருக்க முடியும். ஓம் சாந்தி. நண்பன் நீ, என் ஆசை நாயகன் நீ, என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே, என் ஆருயிர் நண்பன் நீ.
பலியாகிறது. மாயா என்னும் பேரே மதுவே அழிகிறது. அதர்ம உலகம் மாறட்டுமே, புது சொர்க்க உலகம் தொடங்கட்டுமே. என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே. என் உயிர் பாபா உன் அன்பில்